முதலில் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரிடமிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். திருமாவளவனோட இந்த விமர்சனம் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளில் அது சார்ந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் குறித்தும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தும் அவர் வைத்த கருத்துக்கள், அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் எதிர்வினைகள் பார்க்குறோம். பெரும் மதிப்பெல்லாம் எனக்கு இருக்குது. அது கலைஞரை நினைவு நாளில் அவர் சார்பாக பேச வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் பதிந்த கருத்துக்கள் தான் தவிர அதிமுக மீதும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் மீதும் பெரும் மதிப்பு வைத்துள்ளேன் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த தரப்பை இபிஎஸ் பார்க்கும் பொழுது எம்ஜிஆரை பற்றி பேசினால் திரும்ப அவர்கள் காணாமல் போயிடுவார் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு. எப்படி நம்ம பார்க்கலாம் திருபாஸ்? திருமாவளவன் அவர்களுடைய கருத்து என்பது இரண்டு தலைவர்களுக்குமான ஒப்பீடு மட்டும்தான். அது உள்நோக்கம் கருதியோ வன்மம் கருதியோலாம் அவர் திருமாவளவன் அவர்கள் பேசலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 70 ஆண்டு கால பொது வாழ்க்கை ஏறத்தாழ கலைஞருக்கு இருக்கிறது. அந்த பொது வாழ்க்கையில் ஒரு 50 ஆண்டு காலம் எதிர்மறையாகவே அவர் வர்ணிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது, அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே இருந்து வந்தவர், ஒரு சமூக நீதி அரசியலை பேசியவர் என்கிற காரணத்தை ஆழ்மனதிலே வைத்துக்கொண்டு தான் அவர் இவ்வளவு தாக்கப்பட்டிருக்கிறார், தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அவர் திரைப்படத்துறையில் மாபெரும் வெற்றியாளராக மிக குறைந்த வயதிலேயே வசனகர்த்தாவாக பெரிய அளவிலே மாடர்ன் தியேட்டர்ஸில் கதாநாயகர்களுக்கு நிகரான சம்பளத்தை வாங்கக்கூடிய இடத்துல இருந்து பராசக்தி படத்திலே கிடைத்த வருமானத்திலே தான் அவர் கடைசியாக அவர் கடைசி வரைக்கும் குடியிருந்த அந்த கோபாலபுரத்தினுடைய வீட்டை வாங்கினார் என்பது வரலாறு. அவர் நேரடியாக சென்னைக்கே வரல. ஆனால் அவர் வரலாற்றை பற்றி இப்பொழுது வரைக்கும் மேடைகள் என்ன பேசப்படுதுன்னா, அவர் ஏதோ டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் ஏறி வந்தார், கள்ள ட்ரெயினில் ஏறி வந்தார் என்ற ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. அவர் சென்னைக்கே வரல, சென்னைக்கு கள்ள ட்ரெயினில் வந்தாருன்னு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பொதுக்கூட்ட மேடைகளில் பரப்பி வச்சுருக்கிறாங்க. அவர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கவிஞர் காமு ஷெரீப் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனர்கிட்ட கூட்டு போய் இவர் நல்லா வசனம் எழுதுவார், சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி அவர் படவாய்ப்பு வாங்கி தர்றார். அவர் வெற்றிகரமான வசனகர்த்தாவாக இருக்கிறார். எம்ஜிஆருக்கு முன்னாடியே அவர் புகழ் மிக்கவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை தொடர்ந்து எதிர்மறை நிலையிலேயே நிறுத்துகிறார். யார் கட்சி தொடங்கினாலும் திமுகவை ஒழிப்பேன், கருணாநிதி, அதாவது அதிமுகவினுடைய கொள்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய, 2 வரி தான் கொள்கையை அந்த கட்சிக்கு. மிச்சம் எல்லாமே திமுகவோட கொள்கைகள். அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிற கொள்கையே 2 வரி தான் மொத்தமே. இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் விஜயகாந்திலிருந்து விஜய் வரைக்கும் அரசியலுக்கு யாரை பார்த்து வருகிறார்கள்? எல்லாருமே எம்ஜிஆரை பார்த்து தான் வர்றாங்க. அப்போ ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கு கொள்கை கோட்பாடு தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, அவர் சிறை சென்ற வரலாறு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவர் பாப்புலராக இருந்தால் போதும், திரைப்பட நடிகனாக இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலைமை உருவானதற்கு இவர் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறார் என்கிற அடிப்படையில் தான் அந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். அதனால் மறைந்த தலைவர்களை குறித்து விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மறைந்த தலைவர்களை குறித்து அவதூறு தான் வைக்கக்கூடாது, விமர்சனம் வைக்கலாம். இவர் செய்தது அவதூறு கிடையாது, விமர்சனம் தான் வைக்கிறாரு. அவர் அரசியலிலே பயணித்த பாதை எப்படிப்பட்டது? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாஜக என்கிற ஒரு மதவாத கட்சிக்கு ஒரு மைனாரிட்டியிலிருந்து ஒருத்தர் தலைவராக வர முடியுமா? ஆனால் அதிமுகவுக்கு ஒரு திராவிட இயக்கம் என்று சொல்லப்பட்ட அதிமுகவுக்கு ஒரு பார்ப்பன தலைமை இருந்ததா? விமர்சனமா நம்ம கடந்து போக முடியுமா? எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் விமர்சன பார்வை என்பது வேறு. ஆனா திராவிடத்தில் பார்ப்பனியத்தை புகுத்தினார், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கொண்டு வந்தார் அப்படின்றது ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லையா? நான் சார்ஜ்னு சொல்லல, ஆனா ரொம்ப சீரியஸ் இஷ்யூ இல்லைங்க. அவருக்கு எவ்வளவு அரசியல் அறிவாற்றல் இருந்திருக்குன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்கு இந்து முரணி இருக்கக்கூடாதான்னு ஒரு முறை கேட்டார். பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு மதவாத அமைப்பு இருப்பதற்கும் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுவதற்காக ரெண்டுமே ஒன்று கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் சாதி சங்கத்தில் விசிகாவை சேர்க்க முடியுமா? அவர்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சாதி எனக்கு அவமானத்தை தருகிறது, எனக்கு இழிவை தருகிறது, இதில் இருந்து நாங்கள் வெளியேறுவதற்காக அப்படிங்கிற சாதி ஒழிப்பை தான் அவங்க முதன்மைப்படுத்துகிறாங்க. சாதி சங்கங்கிறது சாதியுடைய பெருமிதத்தை பேசும். அதனால ரெண்டையும் எப்படி ஒன்றாக்க முடியாதா? அது மாதிரி பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் அரசியல் கட்சி வைத்துக் கொள்வதற்கும், மதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் கட்சி வைப்பதற்கும், சிறுபான்மை மக்கள் மதத்தை சொல்லி அரசியல் அணி திரட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உரிமைகளை நசுக்கப்படுவதற்காக குரல் எழுப்புவதற்காக வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மைங்கிறது அரசியலில் பெரும்பான்மை தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு ஓட்டு ஒரு கட்சி அதிகமான வாக்காளர்களை பெற்றிருக்கிறதுனா அது ஆளுங்கட்சியாக மாறுகிறது.
பெரும்பான்மை வாதம் தான் ஜனநாயகமே. ஜனநாயகம் என்பதே பெரும்பான்மை வாதம் தான். இல்ல பாஸ், அப்ப அவருக்கு புரிதல் திராவிட கிடையாது. சித்தாந்தத்தை முன்வைத்து பேசுபவர்கள், கட்சி நடத்துபவர்கள் கூட இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு நிலைப்பாடிலிருந்து ரொம்ப நீண்ட தூரம் விலகி விட்டதை நம்ம பார்க்குறோம். சமகால அரசியலை நான் சொல்றேன். அப்படிலாம் இல்லவே இல்லை. அது கோர் அஜெண்டாவாக இருந்தால் கூட இல்லை, அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கலாம். அதை இவர் மீண்டும் தூசி தட்டி எழுப்புகிறாரா அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. பார்ப்பனிய அரசியல் என்பது பல வடிவங்களிலே மறைமுகமாக கொரில்லா தாக்குதலா இப்பயும் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க சில பேர் சொல்லுவாங்க மாநகரத்துல சாதி பார்க்க மாட்டாங்க, அப்படி அதை கிடையாது. கட்சிகள் பேசிக்கொண்டு இருக்கிறதா? இல்ல பார்ப்பனியம் தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே. ஆரிய திராவிட யுத்தம் தான் எல்லாமே. நீங்க நீதிமன்றங்களிலே நடக்கிறதுல இருந்து எல்லாவற்றிலையுமே நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதாங்க நான் இருக்கேன். தமிழ்நாடு தானே இந்த அரசியலுக்கே தலைமை. தந்தை பெரியார் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தவர் எதற்காக இந்த அரசியலை கையில் எடுக்கிறார், சமூக நீதி அரசியல் எதற்கு கையில் எடுக்கிறார்னா, நாம் எல்லா நம்மளுடைய கல்வி, அதிகாரம், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையுமே ஆதிக்க சமூகங்கள் சில பேர் அதை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். அதை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு அது கிடைக்கவே இல்லைங்கிறதானே. அதனால பார்ப்பனிய அரசியல் என்பது என்னன்னா, மேட்டை வெட்டாம நீங்க பள்ளத்தை நிரப்பவே முடியாது. பார்ப்பனிய அரசியல் என்கிறது ஒரு மேட்டுக்குடி அரசியல். அந்த இடத்திலே இருந்துதான் அரசியலை தொடங்க முடியுமே தவிர இந்தியா முழுக்க இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு குப்பை எல்லும் தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏன் போராடுறாங்க? ஆமாங்க, ஏன் போராடுறாங்க? போராடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? சாதி தான் இருக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர், குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமானவர் வேலை செய்யறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வேலை செய்யறாங்க. அதுக்குள்ள சாதி இருக்கிறது, இல்லங்க, தனியார் மயம் இருக்கிறது. போராட்டம் அதுதான் காரணமா? வேற தனியார் மயம் தாங்க காரணம். கார்ப்பரேட் அரசியல் தான் காரணம். அதை சொல்லுங்க. கார்ப்பரேட் அரசியல் தான் காரணம். அப்ப எல்லாவற்றிற்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் சாதி இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடியுமே வேறு சில உள்நோக்கங்கள் இருக்கிறது. அதனால நம்ம பார்ப்பனிய அரசியலே இனிமே கிடையாது. இல்ல, அப்ப அதனால நான் அதான் முன்னமே குறிப்பிட்டேன், விமர்சனம் என்ற அளவுக்கு இதை நம்ம கடந்து போக முடியாது. ரொம்ப சீரியஸான இஷ்யூவை தான் மீண்டும் இவர் அதை நினைவுபடுத்த விரும்புகிறார் அல்லது நினைவுபடுத்துகிறார் அப்படின்னு தான் அதை பார்க்கணும்னு கேட்கிறேன். எல்லா தலைவர்கள் வெறுமனே கிரிட்டிசைசிங்கா கடந்து போக முடியுமா? எல்லா தலைவர்கள் மேலேயுமே புனித பிம்பத்தை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். காமராஜர் தமிழ்நாட்டுக்கு 9 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு ஏசி பயன்படுத்தினாருங்கிறதே தமிழ்நாட்டில் கொந்தளிப்பான அரசியலா மாத்துறதுக்கு சில கூட்டம் அலைகிறாங்கல்ல. ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவர் அவர் டெய்லி என்ன டவுன் பஸ்ல ஏரியா போயிருப்பாரு, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏரியா போயிருப்பாரு. திருமலை பிள்ளை வீடு இன்னைக்கு சாட்சியா இருக்கிற அவருடைய நினைவெல்லாம் அது என்ன குடிசை விடாது. அப்ப எல்லா தலைவர்களுடைய வரலாற்றிலையும் நமக்கு சொல்லப்பட்ட பிம்பத்திற்கும் அசலான வரலாற்றிற்கும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. அது சொல்ற போது என்ன பண்றாங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. எம்ஜிஆரை குறித்து விமர்சனம் பண்ணிட்டாங்க, அவரை குறித்து விமர்சனம் பண்ணிட்டாங்க என்று சொல்றாங்க. அப்ப விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? கடவுளே நெற்றிக்கண் திறப்பின்னு குற்றமேன்னு சொன்ன ஒரு தமிழ் சமூகத்துல விமர்சனம் என்பது ஏற்கவே முடியாது, விமர்சிக்கவே கூடாது என்கிற இடத்திலே இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் விமர்சனத்துக்கு உடனே அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார். அவர் விமர்சனத்தில் தெளிவாக இருக்கவில்லை. மீண்டும் ஒரு திருச்சி விமானம் இருக்கிறாரு. அவர் என்ன செய்தியாளர்களிடம் பேசும் என்ன சொல்றாருன்னா, பெருமதிப்பு இருக்கு, நான் ரொம்ப பேரன்பு கொண்டு நான் பெருமதிப்போடு மரியாதை செலுத்துகிறேன், மரியாதை இருக்குது, உள்நோக்கம்லாம் இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கமா கொடுக்கிறார். அதுதான் அதாவது எம்ஜிஆர் மீது தனிப்பட்ட மரியாதை இருக்கிறது, தத்துவ முரண்பாடு இருக்கிறது, ரெண்டையுமே சொல்றாரு. அவர் பின்வாங்கலாம் இல்ல. திருமாவளவன் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அன்றைக்கு பேசின கருத்துல அவர் பின்வாங்கல. அவர் மீதான மதிப்புக்கு நான் என்றைக்குமே அவரை நான் மதிக்கக்கூடிய, அது வேற. கருத்தியல் முரண்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல இல்லையா? இப்போ அண்ணாவுக்கும் கலைஞர் எல்லாருக்குமே கருத்து முரண்பாடு என்று பெரியாருக்கும் அண்ணாவுக்கு கூட முரண்பாடு வந்திருக்குல்ல. அவனா பெரியாரை அண்ணா போற்றி இருக்கிறார் வாழ்நாள் முழுக்க. அவர் தான் தலைவர் இந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போற்றியும் இருக்கிறார், தூற்றியும் இருக்கிறார். இல்லைங்க, முரண்பாடு என்பது இயல்பானது. தூற்றி இருக்கிறாருங்கிற அர்த்தம் கிடையாது. அது உங்களுக்கு நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதை போல அது ஒரு தத்துவ சண்டை தான். அப்ப எல்லாவற்றிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது, மதிப்பும் இருக்கிறது. ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையில, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் என்கிற முறையில எம்ஜிஆர் மீது எனக்கு மதிப்பு, அது இயல்பான ஒன்றுதான். அவர் மீது எனக்கு விமர்சனமும் இருக்கிறது என்றுதான் திருமாவளவன் சொல்றாரே தவிர, திருமாவளவனுடைய கருத்துல எந்த இதுவுமே இல்லை, உள்நோக்கம் இல்லை, விஷமம் இல்லை. ஒரு யதார்த்தமாக கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமான ஒப்பீட்டை அவர் முன்வைக்கிறார். இல்லை, இப்போ சில மாதங்களில் தேர்தல் வரப்போகுது, இந்த கூட்டணியிலிருந்து அவர் வந்து விடுவார், இவர் வந்து விடுவார் அப்படின்ற விமர்சனம்லாம் முன்வைக்கும் போது தான் இப்படியான கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? இயல்பான நாட்களில், இயல்பான நிகழ்வுகளில் பேசுவதாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதனால தான் நான் மீண்டும் கேட்குறேன். இல்லைங்க, கலைஞருடைய நினைவு நாள் கூட்டத்தில் அவர் பேசுனது தான் அது. கலைஞரை நினைவு கூறுகிற போது அவர் திருமாவளவனுக்கும் கலைஞருக்கும் ஒரு அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் என்கிற ஒரு உறவு இருக்கிறது. அது தேர்தல் அரசியலை தாண்டி கோட்பாட்டு ரீதியாக அவர் ஒரு சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிறார், இவர் ஒரு சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுக்கிறார் என்று சொல்லுகிற போது ரெண்டுக்கும் ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தத்துவ சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்,
திருமாவளவன் வந்து சனாதன எதிர்ப்பை வந்து தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவர் என்கிற அடிப்படையில் அவர் அந்த கருத்தை வந்து அவர் எப்படி பார்க்கிறாருங்கிற அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரே தவிர இதுக்கு தேர்தல் கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. திருமாவளவன் வந்து நீங்க அவருடைய வரலாறு தெரிந்ததுனால சொல்றேன், அவர் தொடக்க காலத்துல தேர்தல் அரசியலுக்காகவே வராதவர். இல்ல, நான் உள்நோக்கம் கற்பிக்கல, பின்னாளில் அப்படியான வந்து விமர்சனங்கள் தேர்தல் முன்வைக்கப்படுது. அரசியலுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கல, ஆனா அப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ தான் அது. அது தொடராரு, அது திட்டமிட்டு தான் தொடுகிறார் அப்படின்ற ஒரு வாதம் நான் கேட்கிறேன். அதாவது அவர் வேற கூட்டணிக்கு போக மாட்டார் என்பதற்கான உத்தரவாதமாக இதை மாற்றுகிறார் என்பது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்க பார்க்குறாங்க. அவர் பலமுறை சொல்லிட்டாரு, எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது திமுக மேல, ஆனால் இந்த கூட்டணியில தான் நான் இருப்பேன், இந்த மைதானத்துக்குள்ள தான் நான் விளையாடுவேன், அதே சமயத்தில் நான் எனக்கு விமர்சனம் இருக்கிறது, மாற்று கருத்து இருக்கிறது, அதை நான் முன்வைப்பேன்னு அவர் சொல்றாரு. அதனால அவர் எப்பொழுதுமே வந்து பிறந்து பேசக்கூடியவராக எனக்கு தெரியல. அவர் எப்பொழுதுமே தன் கருத்தை தெளிவாக முன்வைக்கிறாரு. பண்பாட்டு ரீதியாக சில விஷயங்கள்ல சில பேர் மனதை வந்து அந்த மேடையில் கருணாநிதி அவர்களை புகழ வேண்டும், அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை மட்டும்தான், அதுல பெருசா உள்நோக்கம் இல்லைன்னு நீங்க கருணாநிதி புகழ வேண்டிய அவசியம் அவர் உயிரோட இல்ல, அவரை புகழ வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்ல. அவர் நினைவு நாளில் அவரை தான் நீங்க புகழ வேண்டும். இல்ல, கருணாநிதி வந்து ஒரு பெரிய வரலாற்று பெருமை மிக்க அந்த டோன்ல தானே அவர் பேசுறாரு. அந்த டோன்ல தானே போகுது. இந்தியாவை ஆட்சி செய்த முதலமைச்சர்கள்லயே ஒரு வியக்கத்தக்க ஒரு முதலமைச்சர், நூற்றாண்டு கண்டவர், அவருடைய பெருமிதம் என்பது பேசத்தக்கதுதான். அதை திருமாவளவன் பேசாம யார் பேச முடியும்? அவர் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக அரசியல் செய்ய தாராளமாக பேசுறார். அவர்தான் சமூக நீதி அரசியலை முன்னிலைப்படுத்துறார், அவர் பேசுறார். அவரை தாராளமாக புகழலாம். கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக சரியான. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தார்கள் என்ற கேள்விதான் முன்வைக்கப்படுது. நம்ம பேசலாம் திரு அப்பாஸ்.